உழைப்புக்கும் விவசாயிகளுக்கும் இயற்கைக்கும் தலைவணங்கி நன்றி சொல்ல ஒரு திருநாளா தான் நம்ம தைப்பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கோங்க. ஆனா திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை சார்ந்த தலைவர்களும் முக்கியமா தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் தை திருநாளை ஒரு கேளிக்கை நிகழ்ச்சியில ஒரு நாடக நிகழ்ச்சியெல்லாம் மாத்திட்டாங்களா அப்படிங்கறது அந்த போட்டோஸ் வீடியோஸையும் பார்க்கும்போது என் மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா பொங்கல் அப்படிங்கறது தை பொங்கல் அப்படிங்கறது தமிழருடைய மண் மனம் கலாச்சாரத்தை பறைசாற்ற ஒரு விஷயம். ஆனா அந்த பொங்கல் நிகழ்ச்சியில ஷூவை போட்டு போய் அடுப்புல தீ வரல, பொங்கல் பானையில ஒண்ணும் இல்ல, பொங்கல் பண்ணல அடியே பிடிக்கலையா, ஆனா இவங்க கரணி வச்சு கிண்டிட்டு இருக்காங்க, எனத்தை கிண்டுறாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. இதுல வேற ஷூ போட்டு நிக்கிறாங்க. இஸ்லாம் சகோதரிகள் கிறிஸ்துவ சகோதரிகள் மேல பக்கத்துல கூப்பிட்டு வச்சுட்டு திராவிட பொங்கல் அப்படின்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்களாமா. ஆனா பொங்கல் அப்படிங்கறது தமிழ் மண்ணினுடைய கலாச்சாரம் அப்படிங்கறது உணர்ந்திருக்கணும். கொஞ்சம் கூட தமிழ் உணர்ச்சியே இல்லாம ஷூ போட்டு பொங்கல் கிண்டிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் தமிழை வளர்த்துறாங்களாமா. ஆனா நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பொங்கல் நிகழ்ச்சி வச்சிருந்தாருங்க. அந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது அவ்வளவு உயிரோட்டமா நம்மளால அதுல கனெக்ட் ஆகுற மாதிரியான ஒரு நிகழ்ச்சியா இருந்துச்சு. இது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நபர்கள் கிட்ட எல்லாம் நான் இன்னொரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். திராவிட பொங்கல்னு செலிப்ரேட் பண்ணீங்க, பரவாயில்ல. இதே உங்களால கிறிஸ்துமஸ் அன்னைக்கு நம்மளுடைய முதலமைச்சர் சர்ச்சுக்கு போயிருந்தாரு. அந்த அன்னைக்கு பட்டையோ இல்ல நாமமோ போட்டு ஒரு ஹிந்து சகோதரரையோ சகோதரியோ கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வச்சு அவரால் கேக் வெட்டி இருக்க முடியுமா? தெரியல. அந்த இடத்துல போய் இது திராவிட கிறிஸ்துமஸ் அப்படின்னு அவரால் சொல்லியிருக்க முடியுமா? அதுவும் தெரியல. அதே மாதிரி திராவிட ரம்ஜான் அப்படிங்கறத அவரால் செலிப்ரேட் பண்ணிருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. மதசார்பின்மை அப்படின்னா எல்லா மதங்களையும் சார்ந்து இருக்கணும், இல்லைன்னா எல்லா மதங்களுக்கும் ஒரே மாதிரி பாக்குற பார்வையோட கண்ணோட்டத்தோட இருக்கணும். அதெல்லாம் எதுவுமே இல்லாம இந்து மக்களோட மனசை மட்டும் துன்புறுத்துற வரையில கேளிக்கை நிகழ்ச்சிகளை இந்த தைப்பொங்கல் திருநாளை மாத்திருக்க இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கேள்வியை நான் மக்கள் உங்ககிட்ட விடுறேன். 3000 ரூபாய் கொடுத்தா மட்டும் போதுமாங்க? தமிழை வளர்த்தணும்னா தமிழ் பாரம்பரியத்தை வளர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் பார்க்கணும். மக்கள் எல்லாம் சிந்திச்சு பாருங்க. இன்னொரு முறை அனைவருக்கும் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.